வணக்கம், வெல்கம் டு சுகீஸ் கேகே வீடியோஸ். நான் உங்கள் சுகி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வேஸ்ட் கிளாத்தில் எப்படி ஸ்க்ரன்ச்சீஸ் அதாவது ஹேர் பேண்ட் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சது போக மிச்சம் இருந்த ஒரு பட்டு மாதிரி இருக்க துணி எப்படி ஸ்க்ரன்ச்சீஸ் பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காட்டுறேன். அதாவது ஹேர் பேண்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன். நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய தூக்கி எறியக்கூடிய கிளாத்லேருந்து நம்ம செய்கிறது தான். இதுக்கு அளவு மெஷர்மெண்ட் பார்த்தோம்னா 3 விதமாக இருக்குது. அதை நான் அப்புறமா அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இது சும்மா நம்ம என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், எனக்கு இது நல்ல லென்த்தியாக இருக்குது. அதனால் நான் லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்ல பெரிய ஸ்க்ரன்ச்சியாக வரும். அதாவது பெரிய ஹேர் பேண்டாக நமக்கு வரும். நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் லென்த்தாக. இல்லை என்கிட்ட அவ்வளோ லென்த்தாலாம் மிச்சம் ஆகாது அப்படின்னா நம்ம 2-3 ஜாயின் பண்ணிக்கலாம். 2 கூட ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேஸ்ட்டாக இந்த கிளாத்தை தூக்கி போடாமல் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா தான். நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி கிடச்சிருக்கு. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா எது உள்பக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சின்னதாக மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா டக்குன்னு பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியுது. அதனால் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் என்ன பண்ணுறோன்னா அந்த சைடில் நல்லா பிரிஞ்சு போகாத அளவுக்கு 2 ஸ்டிச் போட போகிறோம். அது பாருங்கள், ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் எப்படி மடக்கணும் அதே மாதிரி உள்பக்கத்தை மடக்கி பாருங்கள் 2 ஸ்டிச் போட்டதுனால அந்த ஒரு பக்கத்தை மடக்கி இன்னொரு பக்கம் மேலே வச்சு மடக்கணும்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம இப்போது தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு வர வர உள்ளே இருக்கிறத நம்ம அப்படி இழுத்து விட்டோம்னா நமக்கு அப்படியே ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் முடிகிற இடத்துல மட்டும் சின்னதாக கேப் விட்டுக்கலாம். ஏன்னா உள்ளே எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக. பாருங்கள், இழுத்தோன்னே ஈஸியாக வருது. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே கலரில் ப்ளவுஸ் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இதை போட்டுக்கும்போது இன்னும் நல்லாவே இருக்கும். பாருங்கள், இந்த லாஸ்ட்டாக தைக்கும்போது டைட் பண்ணி இந்த ஸ்டிச்சஸ் நம்ம பேக் ஸ்டிச்லாம் போட்டு நான் டைட் பண்ணதுக்கப்புறம் குட்டியாக கேப் விட்டுருக்கேன் நான் போகிறதுக்காக. இது ரொம்பவுமே நூல் பிரியக்கூடிய ஒரு கிளாத்தாக இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த த்ரெட்டெல்லாம் தெரியுது. பட் நம்ம உள்ளே திருப்பி விட்டுட்டோன்னா அந்த த்ரெட்லாம் தெரியாது. இதை விட நல்ல கிளாத்தாக இருந்தால் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அந்த சின்ன ஓட்டை ஹோல் வழியாகவேவும் உள்ளே இருக்கிறத அப்படியே பிடிச்சி இழுக்கிறேன். ஈஸியாக வந்துடும். உள்ளே போயிட்டு நமக்கு மேல் பக்கம் வெளியில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சுன்னு. பார்க்குறதுக்கு நல்ல நீளமாகவே இருக்குது. டபுள் எக்ஸல் சைஸில் இருக்குது. இதுக்கு நம்ம எலாஸ்டிக் சும்மா நார்மலான எலாஸ்டிக் தான் எடுத்துருக்கேன். இது வெறும் 30 ரூபீஸ் தான் நமக்கு வாங்குறதுக்கு. வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வேணுன்ற போது பண்ணி நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யாருக்கும் பக்கத்தில் வேணாலும் கொடுக்குறதா கொடுக்கலாம். இது எவ்வளோ இன்ச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கை அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 7 இல்லை 8 இன்ச்சு எடுத்துக்கலாம். போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஏன்னா நம்ம அதை விட அதிகமாக எடுத்தோம்னா ரொம்ப லூஸாக பெரிய பேண்டாட்டம் தெரியும். பின் வச்சு நான் இப்போ உள்ள கோர்த்து எடுத்துக்கிறேன். நம்ம அதுக்காக ஒரு சின்ன ஹோல் விட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல் வழியாக நம்ம எடுத்து ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். இதுலேயே நமக்கு 1/2 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு எலாஸ்டிக் கிடைக்கும். அது நல்லா உழைக்கும். இது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக சும்மா குழந்தைங்களுக்கு போடுற பேண்ட்லாம் செஞ்சு கொடுப்போம். அதுக்கு யூஸ் பண்ணுற சின்ன எலாஸ்டிக் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வீட்டு யூஸ்க்கு நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வெளியில் விற்கணும் அப்படின்னா இந்த 1/2 இன்ச் இருக்க மாதிரி ஸ்ட்ராங்கானது வாங்கி அதை ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது பாருங்கள், இழுத்தாலே முடிச்சு போடுற அளவுக்கு ஒரு நாட் போடுற அளவுக்கு வருது. 1/2 இன்ச் இருக்க அளவுக்கு நீங்கள் நல்ல எலாஸ்டிக் வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நாட் போட முடியாது. அதுக்கு இதை விட கொஞ்சம் லென்த் கம்மியாகவே எடுத்துக்கலாம். உங்கள் கையளவு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஹோல் உள்ளே கோடி மூடி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். கையில் ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனாலும் நம்ம மிஷினில் கூட ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், நமக்கு தேவையான ஸ்க்ரன்ச்சி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் பக்கத்தில்
விற்கலாம். இல்லை ஆன்லைனில் கூட சில பேர் வந்து ஸ்க்ரன்ச்சீஸ் செஞ்சு விற்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து நீங்கள் செகண்ட் இன்கம்மாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ளவுஸ் யாருக்கா ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாருமே விருப்பப்பட்டு வந்து தச்சுக்குவாங்க. இது எக்ஸ்ட்ரா இன்கம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.